ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு உண்மையிலே சூப்பருங்க. நம்ம எதிர்பார்த்தபடியே நம்ம ஹார்ட்டெல்லாம் டச் பண்ணிடுச்சு. நம்ம விகாவோட கொஞ்சில் அந்தளவுக்கு கொஞ்சறாங்க. நம்ம விஜய் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவராண்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன், அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக வீடியோ காலில் பேசலாம். ஒரு நிமிஷம் கூட அவள் முகத்தை பார்க்காம இருக்க மாட்டார். நான் பெருசாக லவ் பண்ணுறேன்னு நினச்சின்னு ஏதோ ஏடாகூடமாக பண்ணி உன்னை ஹேட் பண்ணிட்டேன், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட ஹேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு விஜய். இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம காவேரியும் அவ்வளோ வெண்ணிலா மாமா கண்டிப்பாக வந்துடுவார் இல்லைன்னு கேட்குறான். அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம விஜயும் வந்து சொல்கிறாரு கண்டிப்பாக வருவார், அவர் கூட நான் அனுப்பி வச்சுட்டு உன்னை காலையில் வந்து கூட்டிகின்னு போயிடுவேன் சொல்லிட்டு. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை கேட்கும் போது. இதை தான் வந்து விகா ஃபேன்ஸ் எல்லோருமே எதிர்பார்த்தோம். சீக்கிரமாக அவள் கன்சீவாக இருக்கிறதே விஜய்கிட்ட சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த இடத்துல வந்து விஜய்கிட்ட அவ்வளோ நீ வெயிலில் போனால் எனக்கு வேர்க்குமா, நீ ஏமா வெயிலில் சுற்றுற அப்பள பிஸ்னஸ்க்காகன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம காவேரி வெயிலில் சுற்றினா விஜய்க்கு வேர்க்கும்னு சொல்ல வர்றாரு. ஒரு புருஷன் இவ்வளோ அக்கறையாக பேசுகிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே அவங்க மாமாவும் வந்து எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இப்படி செய்திருக்க மாட்டா, ஆனால் உன் பொண்டாட்டி கூட்டியாந்து விட்டுக்கிறான்னா பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவரும் வந்து காவேரியோட இதுவை புரிஞ்சிக்கிறாரு. விஜயோட கண்டிஷனையும் புரிஞ்சிக்கணும், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்றாரு. அவரை பார்த்தாலும் நியாயமான மாமாவாக தான் இருக்கிறாரு. இதில் வந்து இந்த ராகினியும் பசுபதியும் பூந்து என்ன செய்கிறாங்கன்னு நம்ம எபிசோடில் பார்க்கலாம். இங்கே நிவினும் யமுனாவை சரியாக கேட்குறாரு. இன்றைக்கி நிவினோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. என்னை விட்டுடு, என் கேரக்டர் கூட நீ டேமேஜ் பண்ணால் பரவாயில்ல, ஒரு கூட பிறந்த அக்காவை போய் இப்படி டேமேஜ் பண்ணி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறாரு. உண்மையிலே செமையாக இருந்தது இந்த இடம். ஒரு கூட பிறந்தவளை நம்பாத அவ்வளோ அப்படி கேட்குறா. ஏதாவது பண்ணினா இந்த வீட்லேயே உனக்கு இடம் இருக்காத அளவுக்கு பண்ணிவிடுவான், அவளை எதனா கேட்டையான்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நிவினோட கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அடுத்தது காலையில் வந்து நம்ம விஜய் காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.